ஹலோ காய்ஸ், எம்ஐயை குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. ஃபேண்டசி அப்டேட் ஒரு சில அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கருடைய பர்த்டே, அதை பற்றியும் ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். அவர் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் யாரெல்லாம் இதுக்கப்புறம் ரெக்கார்டே பண்ண முடியாதோ அதையும் நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நினச்சோம் சிஎஸ்கே எம்ஐ அப்படின்னாலே பெரிய டஃப்பாக இருக்கும். எப்படியும் எம்ஐ டஃப் கொடுப்பாங்க, ஏன்னா பேட்டில் அந்த மாதிரி தான் இருக்குது. 21-18 ஹெருடுகட் இருக்குது. சிஎஸ்கே 18, எம்ஐ 21. எப்போ பார்த்தாலும் செமிஃபைனலு குவாலிஃபை பிளே ஆஃப் வந்தாலே எம்ஐ தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் 2022 அப்புறமே அந்த டோனி தலைமையிலான ருத்ராஜ் கெய்க்வாட் தலைமையிலான சிஎஸ்கே கொஞ்சம் அப்பர் ஹேண்டை தான் இருக்காங்க. அப்படி அப்பர் ஹேண்டை இருந்துமே எம்ஐ இன்னமும் ஹெடுகட்டை நம்ம எம்ஐ பீட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ரோஹித் சர்மா பர்ஃபார்மன்ஸ் அந்த லெகசி இருந்தது. ஓகேவா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். லாஸ்ட் மேட்ச்சில் கிட்டத்தட்ட 100 ரன் வித்தியாசத்தில் எம்ஐ தோத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த மேட்சை பற்றி நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அவங்க ஓவர் கான்ஃபிடென்ட் ஆனது ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க மெயின்டைனே பண்ணல. ரன் ரேட்டை கிட்டத்தட்ட 11 இருந்தது. அவங்க பவர் பிளேலேயே ஆல்ரெடி சுருண்டுட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பவர் பிளேலேயே அவங்க ரொம்ப கம்மியாக அடிச்சிருந்தாங்க. 30 4.3 அந்த அளவுக்கு அடிக்கும்போது உங்களுக்கு ரன் ரேட்டு கிட்டத்தட்ட 13, 14, 15க்கு அப்புறம் வந்தப்பறம் தான் அவங்க டேக் ஆன் பண்ண போனாங்க. கிட்டத்தட்ட 9 ஓவருக்கு அப்புறம் தான் கொஞ்சம் டேக் ஆன் பண்ணும்போது அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. 100 ஒரு பக்கம், அகில் ஹுசைன் ஒரு பக்கம் நல்ல ஒரு ரன் ரேட் மெயின்டைன் பண்ணதுனால 6க்குள்ளேயே அவங்களால மீதி இருக்கக்கூடியதான் டேக் ஆன் பண்ண முடிஞ்சுது. அப்போ வர பால் எல்லாமே அடிக்கிற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 15க்கு மேலே போயிடுச்சு ரன் ரேட். அப்போ வேற வழியே கிடையாது, எல்லா பாலும் அடிக்கிற கண்டிஷன்ஸு. பவுலர்ஸ் எவ்வளோதான் ஒஸ்ட்டாக போட்டாலுமே ஒரு சில நல்ல பால் மாட்டும். அப்போ அவங்க விக்கெட்டை விட்டுறாங்க. அப்படியே கொஞ்சமாக போச்சு. ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணாது ஃபர்ஸ்ட் ரீசன். இன்னொன்று, திலக்கு, சூர்யா ஒரு சில பிளேயர் மட்டும்தான் டீமுக்காக ஆடுற மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாம் ஹர்திக் பாண்டியா அவருக்கு அந்த ஆட்டிடியூட் இருக்குது. பட் ஆனால் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கே தவிர, பட் ஆனால் கேப்டன்சி கொஞ்சம் மிஸ்லீடிங்காக இருக்குது. மேபி ஏன்னா எம்ஐலேயே சூரியகுமார் யாதவ் கேப்டனாக இருந்தார், ரோஹித் சர்மா கேப்டனாக இருந்தார், ஹர்திக் பாண்டியா கேப்டன், அந்த மாதிரி நிறைய கேப்டன்ஸ் இருக்கிறதுனால மேபி கேப்டன்சி ரோலில் கூட மேபி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். அது என்னமோ, அது நமக்கு தேவையில்லாது. பட் ஆனால் இந்த மாதிரியே நடந்தது. அது மட்டும் இல்லாமல் எம்ஐ 104 ரன் மட்டும் தான் அடித்தார். பட் ஆனால் இதில் சஞ்சு சாம்சன் சிங்கிளாக 101 ரன்கள் அடித்தார். பட் ஆனால் ஒரு சிங்கிள் பர்சனோட ரன்ஸை எப்படி அடிச்சிருக்கிறது கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்குது. சிஎஸ்கே 207 வான்கேடியில் சேஸப்பட்டு ஓட்டர் தான். பட் ஆனால் ஆரம்பத்தில் அவங்க மேட்சை விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் டீம் மொதல் டீமு பீட் பண்ணியிருக்காங்க 100 ரன் ப்ளஸ் ரன் வித்தியாசத்தில் அப்படின்னா மும்பையை இந்த சிஎஸ்கே மட்டும்தான். ருத்ராஜ் கெய்க்வாட்டும் அந்த லெகசி என்ன கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. நான் லாஸே ஆகும். ஓகேவா, சூப்பர் கேப்டன்சி. பட் ஆனால் கேப்டன்சி வந்த அப்புறம் ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. மேபி இந்த மேட்ச் தோற்றுருந்தா கேப்டன்சி ரோல்லேருந்து தூக்கணும், சஞ்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற பேச்சு ஆல்ரெடி எழுந்துட்டு இருக்கு. பட் ஆனால் அப்படி கொண்டு 5th பொசிஷன்ஸில் பாயிண்ட்ஸ் டேபிளில் கொண்டு நிறுத்திருக்காரு. 7 மேட்சஸ் பிளேடு, 3-1, 4 லாசஸ். ரன் ரேட்டு, எக்கனாமி எல்லாமே ப்ளஸுக்கு போயிடுச்சு. 5th இதில் இருக்காங்க. 4th பிளேஸில் சன்ரைசர்ஸ். மேபி சன்ரைசர்ஸ் ஜெயிச்சிட்டா நம்ம ஜெயிச்சிருந்தா 4வது பிளேஸுக்கு வந்திருக்கலாம். ஆல்ரெடி டாப் 3 ஆர்சிபி, ஆர்ஆர், பஞ்சாப் கிங்ஸ் அவங்க 3 பேருமே போட்டி போட்டுட்டு இருக்காங்க. மேபி 4th பிளேஸுக்கு தான் இந்த 6 டீமும் டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த சீசனை பொறுத்த அளவுக்கு. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ரோலில் பஞ்சாப் கிங்ஸ் அந்த டீம்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. கீழே இருக்கிற டீம்ஸ் ஒரு டிஃப்ரென்ஷியேட் ரோலில் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஓகேவா, ஓகே. இதுக்கு நடக்க சஞ்சு சாம்சன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த செஞ்சுரி அடிச்ச அப்புறம் வேற வழி கிடையாது. பங்காளி டீம் அப்படிங்கிறனால கை கொடுக்குறாங்க. பும்ரா கொடுக்குறாரு, ஹர்திக் பாண்டியா தோலை தட்டி கொடுக்குறாரு, திலக்கு கொடுக்குறாரு, ஸ்கை கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு சில நேரத்தில் மும்பை ஃபேன்ஸுக்கு ரொம்ப கோவம். என்னடா ரன் அடிச்சுட்டு போயிருக்க, அவனை போய் பாராட்டுறான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தட்ஸ் குட் இவங்க 4 பேருமே. ஓகேவா, சிஎஸ்கேவுடைய சஞ்சு சாம்சனுடைய ஒரு சாதனைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட மோஸ்ட் ரன்ஸ் சிஎஸ்கேக்கு அழகாக ஆடி. ஏன்னா நம்ம அந்த ட்ரேடில் ஃபர்ஸ்ட் சில மேட்சஸ் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணோடனே நம்ம ஜட்டுவை வச்சிருக்கலாம். ஜட்டுவை விட நம்ம ஒஸ்ட் ட்ரேடுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸு, பிளேயர்ஸு, முன்னாள் பிளேயர்ஸு, கமெண்டேட்டர்ஸ் நிறைய பேர் சொல்லி பார்த்தோம். பட் ஆனால் சிஎஸ்கேக்காக ஒரு மோஸ்ட் ரன்ஸு, ஹையஸ்ட் ஸ்கோரு, அது போல் பெஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ், பெஸ்ட் பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட்டு, மோஸ்ட் ஹண்ட்ரட்ஸ், மோஸ்ட் ஃபோர்ஸ், மோஸ்ட் சிக்ஸஸ், இப்படி எக்கச்சக்கமாக வச்சுட்டு இருக்காரு. ஒரு சில மேட்ச் கிட்டத்தட்ட 7 மேட்ச் ஆட்டிருக்காங்க. ஒரு 2-3 மேட்ச் இவர் சிங்கிளாகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறனால அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டுக்கு இவர் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தபிள் பர்சன் தான். பட் ஆனால் நான் ஜட்டுவை சொல்லுவேன் அப்படின்னா, ஜட்டுவுக்கு சஞ்சு சாம்சன் அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. ஏன்னா பேட்டிங் ஹிட்டிங் எபிலிட்டி இல்லை. ஏன்னா ஒரு 6 பாலுக்கு 10 ரன் அடிக்கனால ஒரு ரேஞ்சில் போட்டால் தான் அவரால் அடிக்க முடியும். ஜட்டுவை பொறுத்த அளவுக்கு நான் ஜட்டு ஃபேனை ரொம்ப குறை சொல்ல விரும்பல. அவருடைய பேட்டிங் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. பவுலிங்கில் ஓகே அப்படின்னாலுமே பேட்டிங்கில் அவரால் கேப்பபிலிட்டி நல்ல ரேஞ்சில் போட்டு அடிப்பார். மற்றபடி ஆக்கர்ஸ்லாம் ஒயிட் ஆக்கர்ஸ் போட்டால் கண்டிப்பாக தடுமாறுவார். பட் ஆனால் சஞ்சு சாம்சன் அதில் விட டிஃப்ரெண்ட்டு. அவரால் 6 பாலுக்கு 15, 18 அடிக்கக்கூட கேப்பபிலிட்டி உள்ள பிளேயர். ஓகேவா,
அதே போல் மேபி மோஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் ஐபிஎல்னு பார்க்கும்போது இப்போ இத்தனை 100 அடிச்சிருக்காரு சஞ்சு சாம்சன். மேக்ஸிமம் நீங்களாம் ஆர்ஆர் அடிக்கும் போதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் மோஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் ஐபிஎல் வந்து பார்க்கும்போது யார் இருப்பா? ரன் மஷின் விராட் கோலி கிட்டத்தட்ட 800 அடிச்சிருக்காரு. ரெண்டாவது இடத்துல சஞ்சு சாம்சனும் கேஎல் ராகுலும் ஷேர் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 வந்து அடிச்சிருக்காரு. அதே போல் மூணாவது இடத்துல பிரின்சி இருக்காரு 400. கிட்டத்தட்ட 27 வயசு தான் பிரின்சிலாம். மேபி இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் கண்டிப்பாக பீட் பண்ணலாம். கண்டிப்பாக அவரும் பண்ணுவார். சுப்மன் கில் மேபி ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்டாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ பர்பிள் ஹேப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் இருக்குது. என்ன கம்போஸ்டா? என்ன ப்ரோ அவர் 140 போட மாட்டார் எப்படி ப்ரோ அப்படின்னா, அந்த அளவுக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு அவர் ஒரு மேபி வரலாம். ஏன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் இந்தியன் கிரிக்கெட் மணிக்கும் சிஎஸ்கேவோட இந்த பவுலிங் லைனப் செட் ஆகுது. ஓவர் ஒரு மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்தாரு. கம்போஸ் முகேஷ் சௌத்ரி, ஏன்னா அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. பட் ஆனால் வந்து குயின்டன் டி காக் மெயின் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. 4 ஓவருக்கு 31 ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துக்குவார். மெயின் ரீசன் லாஸ்ட் மேட்ச்சில் 100 அடிச்ச குயின்டன் டி காக் ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சிஎஸ்கே மேபி அந்த லைனப்பு பேட்டிங் எல்லாமே வந்து கரெக்டாக கிளிக் ஆகுது. மேபி ஒரு சில சேஞ்சஸ்ங்கிறது கொஞ்சம் வருத்தம். அப்படின்னா சிவம்புரியோட பேட்டிங் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கு. அவருடைய பேட்டிங் பொசிஷன்ஸ் 5th டவுன் 6th டவுன்லாம் வருது. ஃபினிஷிங் ரோலில் வருது, இப்போ டாப்பில் வருது. பட் ஆனால் அவருக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இல்லை டீம் மேனேஜ்மெண்ட் மேபி அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சில டவுட்ஸ் வருது. ஏன்னா அவர் வந்து ஃபினிஷிங் ரோல் நல்லா பண்ணுவார், ஸ்பின்னர்ஸை நல்லா டேக் ஆன் பண்ணுவார். அதனால் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சருங்கிறத விட நல்ல ஒரு அவர் ஆடின மேட்சஸ் மேக்ஸிமம் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இருக்கிறதுனால தூபேயோட ஃபார்ம் சிஎஸ்கேவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ நம்ம கேப்டன்சி இதில் வந்து வருவோம். கேப்டன்சியை பொறுத்தளவுக்கு ருத்ராஜ் ஓகேவா, சஞ்சு சாம்சன் ஓகேவா அப்படின்னா சஞ்சு சாம்சன் எனக்கு தெரிஞ்சு பெட்டர்ஸ். சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக ஆர்ஆருக்கு நிறைய பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு ஃபைனல் கொண்டு வந்தார் 2022. மற்ற சீசன்லாம் ஃபைனல் அந்த பிளே ஆஃப் வரலனாலுமே மேக்ஸிமம் ஒரு 4th பொசிஷன்ஸ் 3rd பொசிஷன்ஸ்லாம் கொண்டு வருவார். அவருக்கு ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 5 மேட்ச்சில் 5 ஜெயிக்கிறது, 4 மேட்ச்சில் 4 ஜெயிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு 8 மேட்ச் ஆடிருப்பாங்க, 6 மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. அடுத்த செகண்ட் ஆஃப் த சீசனில் 6 மேட்ச்சில் 4 மேட்ச் தோற்றுருப்பாங்க. அந்த டாப் 4க்குள்ளே பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு சில மிஸ் சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சில தப்பு பண்ணுவார். அது ஒரு சில இப்போது மில்லர் வந்து பண்ணார், 2 பாலுக்கு 1 ரன் அடிக்கிறோம், அதை தோற்று பண்ணாங்களா அந்த மாதிரி சில சேஞ்சஸ். ஏன்னா லாஸ்ட் சீசன் பார்த்துருப்பீங்க, அந்த முந்தின சீசன் பார்த்துருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் ஒரு மைனூட்டான மிஸ்டேக் பண்ணுவாங்க. பிளே ஆஃப் வந்துமே போயிடுவாங்க, எலிமினேட்டரில் போயிடுவாங்க, இல்லைனா 5th பொசிஷன் பிடிப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே சஞ்சு சாம்சன் பெஸ்ட்டு கேப்டன்சி ரோல் நல்லாவே பண்ணுறாரு. மேபி எனக்கு கொடுக்கலாம். ருத்ராஜ் கேப்டன்சி ரோல் வந்த அப்புறமே அவருடைய ஆவரேஜ் எல்லாமே ரொம்ப கம்மியாக போகுது அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? இந்த எம்ஐ vs சிஎஸ்கே மேட்ச்சில் நீங்களே நினச்சிருப்பீங்க, எந்த மேட்சை பார்த்தாலும் 200 அடிக்கிறான் 220 அடிக்கிறான் சேஸ் பண்ணுறான் அப்படின்னாலுமே எம்ஐ மேட்சஸில் 200 அடிச்சிருக்காங்க. பட் ஆனால் எம்ஐ சிஎஸ்கேல கொஞ்சம் அந்த விக்கெட்ஸ் நிறைய போனதுனால மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. கிட்டத்தட்ட எம்ஐ 57 டாட் பால் ஆடிருக்காங்க. என்ன ப்ரோ 20 ஓவர் தான் மேட்ச்சு, அந்த மேட்ச்சில் 57 டாட் பால்ஸ்னால் அப்போ எப்படி ஆடி இருக்காங்க அப்படிங்கிற அந்த மேபி எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த மொமெண்டத்தை பிடிச்சிக்கிட்டே இல்லை, தோக்க தான் போகிறோங்கிற மொமெண்டத்திலே ஆடின மாதிரி இருந்தது. ஓகேவா? அக்கீல் ஹுசைன் 4 ஓவர் போட்டு ஒரு மெய்டன், அதுதான் மேட்ச் டேர்னிங் பாயிண்ட்டு. 17 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்துட்டாரு. ஒரு செலிப்ரேஷன் கொடுத்தாரு. அல்லு அர்ஜுன் படமாக இருக்கலாமா அப்படிங்கிறது பார்க்கலாம். அது என்ன படம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் எதாவது தப்பாக சொல்கிறேன் அப்படிங்கிறது. ஓகேவா? நூர் அகமது ரெண்டு விக்கெட் எடுத்துருக்காரு, 4 ஓவர் போட்டு 24 ரன்கள். இந்த 2 ஓவருமே மேக்ஸிமம் அந்த ஈக்குவல் ஓவர்ஸ் தான். மேபி ஒரு 4 ஓவருக்கு 24 பால் அப்படின்னா அதே போல் நான் 24 17 ரன் தான் கொடுத்துருக்காரு. எக்கனாமிக் கரெக்டாக இருந்திருக்கு. இதுலேயே அவங்க ஸ்ட்ரகிள் ஆனாங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் தோற்றுருந்தா ருத்ராஜ் தலையில் அந்த இடி விழுந்திருக்கும். கேப்டன்சி சேஞ்ச் பண்ணோம், சிஎஸ்கே சரியில்லை அப்படின்னு இது பண்ணாலுமே ருத்ராஜ் வேறு வழியில் சஞ்சு சாம்சன் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. நண்பேண்டா அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு. ஓகே, இப்போ நம்ம முகேஷ் சௌத்ரியை பற்றி பார்ப்போம். ஏன்னா ஒரு மனதில் திறம் வேணும். அவங்க அம்மா இறந்துருக்காங்க, அப்படி இருந்துமே அவர் வந்து விளையாட வந்து ஒரு மெயின் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு முகேஷ் சௌத்ரி. ருத்ராஜ் கேட்கட்டும் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருந்தாரு, இந்த வெற்றியை வந்து நான் ஒரு முகேஷ் சௌத்ரிக்கு வந்து நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நல்ல ஒரு இதாக இருந்தது. சிஎஸ்கே ஒரு பிராண்ட், ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. இப்போ காட் ஆஃப் கிரிக்கெட் அவருடைய ரெக்கார்ட்ஸு, அவருடைய பர்த்டே என்னென்ன பண்ணியிருக்காரு அதை டீட்டெயிலாக 20க்கும் மேற்பட்ட அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸு கிட்டத்தட்ட மோஸ்ட் 100 செஞ்சுரிஸ் வச்சிருக்காரு. அதை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியாது. விராட் கோலி மேபி பண்ணலாம். டெஸ்ட்டில் மோஸ்ட் ரன்ஸை ஜோ ரூட்டு அந்த மோஸ்ட் செஞ்சுரிஸை மேபி பிரேக் பண்ணலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கனாலுமே அவருடைய ரெக்கார்ட்ஸை பாருங்கள், இதெல்லாம் பண்ணவே முடியாது. மேக்ஸிமம் ஓஸ்ட்டு ஓடி ரன்ஸ் 18,426 பண்ணவே முடியாது. டெஸ்ட்டு 200 மேட்ச் அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஓகேவா? 200 டெஸ்ட்டில் 329 இன்னிங்ஸு, 15,921 ரன்னு. அதில் ஹையஸ்ட் ஸ்கோர் 248, 53.79 ஆவரேஜ், 50s 68, 51 கிட்டத்தட்ட ஒரு செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. ஓடியில் 460 ரன்னு அச்சீவ், 463 மேட்சஸ், 452 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு.
2426 ரன்ஸ், 44.83 ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட்டு 86.24, 50s 96 அடிச்சிருக்காரு, 100s 49 அடிச்சிருக்காரு. ஓவரால் பார்க்கும்போது 34,357 ரன். இதை பீட்டே பண்ண முடியாது இதுக்கப்புறம். ஏன்னா ஓடிஐ T20லாம் ரொம்ப தேர்டு ஒரு ஒரு 10-15 கூட நடக்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. 40.52 ஆவரேஜ், மோஸ்ட் 100 அடிச்சு 164 50s வந்து அடிச்சிருக்காரு. T20 வின்னர், வேர்ல்டு கப் வின்னர், ஐபிஎல் வின்னர், மேக்னிஃபிசன்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. சச்சின் டெண்டுல்கர் 25 அந்த அவருடைய கிரிக்கெட் கேரியர் என்ன மாதிரி ரெக்கார்ட்ஸ் வந்து படிச்சு அப்படிங்கிறத நீங்கள் கருத்து பதிவு நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ். இந்த சேனல் மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக அப்டேட்னா அதை வந்து நான் மறந்துட்டேன். அந்த அப்டேட் ஒரு ஆண்டு அனுப்பிச்சிருக்க மாதிரி சொல்லியிருக்கேன். அதை பற்றி டீட்டெயில் வீடியோ மேபி நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா?